சூரியனுடைய நட்சத்திரம் போகுது, உத்திர நட்சத்திரம் போயின்னு இருக்குது. எனக்கு ஏஎல்பி லக்னம், அக்ஷய லக்னம்னு சொல்லக்கூடியது உத்திர நட்சத்திரம் 2வது பாதம் போயின்னு இருக்குது. நான் வந்து இந்த சூரியனுடைய கல் போடுறேன். நான் எந்த மாசத்துல பிறந்தேன்னா ஆவணி மாசம் அப்படிங்கிறது நான் பிறந்திருக்கேன். இந்த சூரியனுடைய கல் போட்டோம்னா எனக்கு தெளிவாகுமா, எனக்கு முதன்மை பதவி கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பூர்வீக சொத்து கிடைக்குங்கிறதுக்காக இதை நான் போட்டிருக்கேன். பலன் கொடுக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். எத்தனை வருஷம் நான் இதை போடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 வருஷம் 4 மாசம் அப்படிங்கிறது நான் அதை அணியக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு கல்லும் நமக்கு எப்போ அது நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கும். அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்துறது சும்மா நம்ம கழுத்துல ஒரு லாக்கெட் போட்டிருக்கோம், கோல்டு கழுத்துல போட்டிருக்கோம், அதே மாதிரி ஒரு தன்மை தான். அந்த கல்லுக்கும் அதுக்கும் பலன் அப்படிங்கிறது கிடையாது. ஃபார் அழகுக்கு போட்டுக்கிறது தான். சிலர் வந்து நவகிரக மோதிரம் போடுவாங்க. அது வந்து எந்த அளவுக்கு பயன்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பச்சைக்கல் போடுறாங்க, இல்லைன்னா ஒரு வைடூரியம் போடுறாங்க, ஒருத்தங்களுக்கு வைரம் போடுறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கணும். பூர நட்சத்திரம் யாருக்கு அக்ஷய லக்னம் சிம்ம லக்னமாக இருக்குது, எனக்கு பூர நட்சத்திரம் போயின்னு இருக்குது, நான் சுக்கிரனுடைய கல் போடலாமா அப்படின்னா நீங்க தாராளமாக போடலாம். சுக்கிரன் உங்க ஜாதகத்துல உதாரணமாக நல்ல இடங்கள்ல இருக்கணும். நல்ல இடங்கள் என்ன அப்படிங்கிறது அக்ஷய லக்ன பദ്ധதி படித்த நண்பர்களுக்கு தெரியும். நல்ல பாவகங்களில் இருக்கும்போது அந்த கல் அணிவது உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு பேரும் புகழும் நல்ல ஒரு பிரதிபலிப்பு அப்படிங்கிறது இருக்கும்.